மார்னிங் ப்ரமோவில் பார்த்து அந்த பட்டிமன்றம் டாஸ்க் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது லைவில். அந்த டாஸ்க் லெட்டர் வந்து ஒரு 1 hour 1.5 hours முன்னாடியே படிச்சுட்டாங்க. பாய்ஸ்குள்ளேருந்து ஒரு ஜட்ஜையும் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு ஜட்ஜையும் பிக் பாஸ் நீங்களே பேசி சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதாவது மத்தியானமே ஜட்ஜுக்கு ஒரு சண்டை நடந்துச்சுல, அதை வச்சு பிக் பாஸ் இன்ஸ்பயர் ஆகி சரி ஜட்ஜை வச்சு ஒரு சண்டையை உண்டாக்கி விடலான்னு சொல்லி பிளான் பண்ணி அவர் சொல்லிட்டாரு. பாய்ஸ் என்னென்னா அவங்களுக்குள்ளே பேசினாங்க. ஒரு 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 5-10 minutesக்குள்ளே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க கமர்தீன் தான் ஜட்ஜுன்னு. கமர்தீனும் ஹாப்பியாக அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து. கேர்ள்ஸ் டீமில் என்னென்னா அரோராவும் திவ்யாவும் நான் தான் போவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அரோரா திவ்யா 2 பேருமே நல்லா பாயிண்ட்ஸ் வைக்கிறவங்க, ஸோ இவங்க 2 பேரும் போனால் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு வியானா திடீர்னு வந்துட்டு நானும் ஜட்ஜாக போவேன், நான் ஜட்ஜாக போனேன்னா நம்ம கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அரோராவும் திவ்யாவும் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்குவாங்க. கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜட்ஜ் இருக்கவே இருக்கக்கூடாது, ஜட்ஜுனா அவங்க நியூட்ரலாக இருக்கணும், எல்லாத்தையும் ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அரோரா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் இப்போ ஜட்ஜாக போகிறேன்னா ஒரு நல்லா பேசுகிற ஒருத்தர் தான் ஜட்ஜாக போகணும். இல்லைன்னா அவங்க எவ்வளோ கிளவராக பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கும்போது ஒருவேளை இங்கேருந்து ஒரு டம்மி போயிட்டா அது சரின்னு அந்த மேல் ஜட்ஜுக்கிட்ட ஓகே சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது வியானாக்கு அஃபண்ட் ஆகிடும். அவங்க சொல்லுவாங்க என்னை எப்படி டம்மின்னு சொல்லலாம், அது என்ன நீங்கள் மட்டும்தான் நல்லா பேசுவீங்கங்கிறது, எல்லாருமே நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அரோரா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க நான் நல்லா பேசுவேன், ஸோ நான் கேர்ள்ஸ் டீமுக்கு தேவைன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் ரொம்ப நேரமாக போய் கடைசி வியானாவை ஜட்ஜுன்னு முடிவு பண்ணும்போது பிக்கல்ஸ் விக்ரம் என்னென்னா அங்கேருந்து சும்மா தர்ணா பண்ண ஆரம்பிச்சிடுவார். இல்லை அவங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னனால வியானா ஜட்ஜாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கடைசி எப்படியோ ஒரு வழியாக பேசி முடிச்சு அரோரா தான் ஜட்ஜுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போ மூணு ரவுண்டாக நடக்கும். ஒரு ரவுண்டுலேயும் ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் பேசணும். ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாதுன்னெலாம் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் ஓவர் ஆசை தான். அது சீசன் 9 போய் அப்படி ஒரு சீனை நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. எல்லோரும் ஓவர்லாப் பண்ணி தான் பேசுவாங்க. சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.